சரி, இப்போ நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதில் வந்துட்டு கிருஷ்ணகிரி நண்பர்கள், அதாவது வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்துட்டு கட்சியை யார் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, எங்களெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கண்டுக்கல, நடுத்தருவில் விட்டுட்டாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இது காளியம்மா புது கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. சீமானே ஒரு விபத்தில் வந்தவர் தானே. ஈழ பிரச்சனை இல்லைன்னா சீமா ஏது விஜயகாந்த் கட்சியில் பொறுப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தார். இப்போ இந்த நாம் தமிழர் இயக்கம் அதிமுகவினுடைய பி டீமா மாறிப்போம். திமுகவை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் 11 இலை மலர்ந்தால் இளமே மலர். எதை சொல்லுகிறாரோ அது ஜெயலலிதா சொன்னார். சீமானுக்கு அதிமுக 300 கோடி 30 சீட் தருவதற்கு எடப்பாடி தயாரா இருக்கு. மாற்று தமிழ் தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிற வரை உருவாகிற வரை சீமா தமிழ் தேசிய அரசியல் வியாபாரம் ஆகும். ஈழத்தமிழர்களை பேசுவதற்கு வெளிநாட்டில் இருக்கிற ஈழத்தமிழரை கோடி கோடியாக கொட்டி கொடுக்குறான், டாலர்களை கொட்டி கொடுக்குறான். தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனுடைய படத்தை வைத்து வியாபாரம் செய்வது தான் அவருடைய குலத்தொழில். நானும் என் பொண்டாடி கைல்வெளியும் தான் கம்பெனியுடைய முதலாளி. கேள்வி கேட்கக்கூடாது, உளுந்தா உள்ளரு இல்லை வெளியேறு, பிசரெல்லாம் தட்டி விட்டுருவேன். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது. அதில் வந்துட்டு கிருஷ்ணகிரி நண்பர்கள், அதாவது வந்துட்டு அவங்களாம் வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்துட்டு கட்சியை யார் பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாரு, எங்களெல்லாம் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கண்டுக்கல, நடுத்தருவில் விட்டுட்டாருன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. இது கட்சிக்குள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ கட்சிக்குள்ள 2ஆம் மட்ட தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் போகிறாங்க. போய் அதிருப்தியாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலை இப்போ நடக்குது. காளியம்மா புது கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்து என்ன எதுவும் பண்ணல, காளியம்மாலாம் ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, இப்போ கட்சி ஆரம்பிப்பது என்பது ஜனநாயக உரிமை தானே. காளியம்மாள் நாளைக்கு ஏன் தலைவராகக்கூடாது, நான் தமிழ் தேசிய இயக்கத்துக்கு ஒரு தலைவி ஆகக்கூடாதுங்கிறது யாரும் தடுக்க முடியாது. சீமானே ஒரு விபத்தில் வந்தவர் தானே. ஈழ பிரச்சனை இல்லைன்னா சீமா ஏது விஜயகாந்த் கட்சியில் பொறுப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தார். திருமாவளவன் கிட்ட ஒரு பொறுப்பு கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தார். எனக்கு தெரிய இவருக்கு தனி கட்சி தமிழ் தேசிய கட்சி என்பது ஈழ போராட்டம் நிறைவடைந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து தமிழ் தேசிய அரசியல் உருவாக்கணுங்கிறாங்க. அப்படி அதில் உருவாக்கியதில் சீமா பெரியார் இயக்கத்திலிருந்து வருகிறார். சீமானுக்கு தமிழ் தேசியம் தெரியாது, பெரியார் இயக்கமும் தெரியாது. ஒரு சினிமாக்காரனை மேடை ஏற்றினதுடைய விளைவு தான் நாம் தமிழர் இயக்கம். இப்போ இந்த நாம் தமிழர் இயக்கம் அதிமுகவினுடைய பி டீமாக மாறிப்போச்சு. திமுகவை எதிர்ப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம், அதிமுகவை ஆதரிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். 2011 இலை மலர்ந்தால் ஈழமே மலர்னு சொன்னார். எப்படி ஜெயலலிதா யுத்தம் நடந்தால் மக்கள் சாகத்தானே செய்வான். எதை சொல்லுகிறாரோ அது ஜெயலலிதா சொன்னார் ஈழ போராட்டத்தில். கருணாநிதியை விட ஜெயலலிதா துரோகி, பச்சை துரோகி. பார்ப்பனத்தி என்பதை நேரடியாக பதிவு செய்தவர் ஜெயலலிதா ஈழ போராட்டத்தில். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை என்னவோ, சோவுடைய கொள்கை என்னவோ, குருமூர்த்தியினுடைய கொள்கை என்னவோ, தினமலர் பார்ப்பனருடைய கொள்கை என்னவோ, அதை அப்படியே வாந்தி எடுத்தவர் ஜெயலலிதா. இதை அப்படியே உள்வாங்கியவர் சீமா. இவருக்கு என்ன ஈழ அரசியல் இருக்குது? இந்த ஈழ அரசியல் திமுக அதிமுக 2 திராவிட இயக்கங்களின் மீது உள்ள வெறுப்பு தான் நாம் தமிழர். ஒரு காலத்தில் இது யாருக்கு வந்ததுன்னா ஆதித்தனாருக்கு வந்து, சீப்பா ஆதித்தனாருக்கு வந்து திராவிட இயக்கங்களை விட்டுட்டு நேரடியாகவே தமிழர்களை தட்டியெழுக்க வேண்டிய வேலை ஆதித்தனாருக்கு வந்தது. ஆதித்தனார் அதை கைவிட்டார், அப்போவே கைவிட்டார். திமுக ஜோதியில் கலந்துட்டார். இப்போ சீமானுக்கு அதிமுக 300 கோடி 30 சீட் தருவதற்கு எடப்பாடி தயாராக இருக்கார். அவருக்கு 9% ஓட்டு வேணும். சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் நான் இணைத்து கொள்ளவில்லை, ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கேன், எனக்கு 300 கோடி கொடுங்க, இப்படி பேரம் பேசிகிட்டு இருக்கார். இதுதான் சீமானுடைய இயக்கம். மாற்று தமிழ் தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிற வரை உருவாகிற வரை சீமா தமிழ் தேசிய அரசியல் வியாபாரம் ஆகும். எப்படி திமுக அதிமுக என்ற கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு திமுக ஒரே கட்சி தான். அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த பிறகு திமுக பலவீனமாக போய் பாதி கட்சியாக போச்சு.
முழு கட்சி அறக்கட்சியாக போச்சு. இப்போ அதே நிலைமை தான். தமிழ் தேசிய அரசியல் யாரும் இல்லை. விஜய்க்கும் இப்போ தமிழ் தேசிய அரசியலே தெரியல. தமிழ் தேசிய அரசியலை தமிழர்களுக்காக திமுக அதிமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அரசியல் ஆரம்பிக்கப்பட்டால் சீமா தேடுபொருளாக மாறிடுவார். அந்த நிர்வாகி சொல்லும்போது கூட சொல்றாரு இந்த மாதிரி காசு. ஆனால் இப்போ இவங்களுடைய நிலைமெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்காவது வந்துட்டு ஏதோ ஒரு நிலையில ஒரு பிரபல்யமான ஒரு நல்ல நிலையில இருந்தது. அவங்க கட்சிக்குள்ள எந்த இடத்துலையும் பிரச்சனை வந்ததே இல்லை. ஆனால் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியில மட்டும் உட்கட்சி பூசலுங்கிற மாதிரி கட்சிக்குள்ளேயே அவ்வளோ விதமான நிலைகள் இருக்கு அப்படின்னும் போது இது எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு தலைவர் அந்த ஒரு தலைமை வந்துட்டு சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு. அப்போ சீமான் வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு தன்னுடைய வேலையை பார்க்கலையோ? இல்லை, சீமானை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு ஒன் மேன் பார்ட்டி, நானே உருவாக்கின கட்சி, என்னை நானே உருவாக்கி கொண்ட கட்சி. ஆனால் நிறைய பேர் உருவாக்குறான். ஆனால் ஒருங்கிணைப்பாளராக அந்த பதவி கொடுத்த பிறகு அந்த பதவியை சர்வாதிகாரமாக மாற்றிட்டார். நான் தாயா பொதுச் செயலாளர், நான் தான் பொருளாளர், கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது, காசு எங்களுக்கு கொடுத்துரு, நான் தான் துணை பொதுச் செயலாளர், நான் தான் இணைச் செயலாளர், நான் தான் தலைமைநிலை செயலாளர், எல்லாம் நான் தான், ஆளினால் நான் தான். என்கிட்ட யார் கணக்கும் கிடையாது, வணக்கம் கிடையாது. நானும் என் பொண்டாட்டியும் தான் ஒட்டுமொத்த இந்த கம்பெனியினுடைய முதலாளிகள். நானும் என் பொண்டாட்டி கைல்வெளியும் தான் கம்பெனியுடைய முதலாளி. கேள்வி கேட்கக்கூடாது, உளுந்தா உள்ளவர் இல்லை வெளியேறு, பிசரெல்லாம் தட்டி விட்டுருவேன், பிசரெல்லாம் தட்டி விட்டுருவேன். இதுதான் சீமானுடைய கொள்கை. இந்த கொள்கையை கட்சி தொண்டை 9% தொண்டை வேற்று வழி இல்லை. தமிழ் தேசிய அரசியல் களம் இல்லை. இப்போ நிறைய பேர் கம்யூனிஸ்டில் இருக்காங்க. ஏன்? வேறு கட்சி இல்லை, வேறு எந்த கட்சிக்கும் போக முடியாது. திமுகவில் ஏன் இருக்கான்? திமுகவில் இருந்தாச்சு, 3 தலைமுறை இருந்தாச்சு. தாத்தா, பாட்டன், பூட்டி, இப்போ நம்ம மகேஷ் பொய்யாமொழி தாத்தா, அன்பில் தர்மலிங்கம், அடுத்து பொய்யாமொழி, இப்போ மகேஷ் பொய்யா, இப்படி தான் திமுக அதிமுக. அதே தான். தமிழ் தேசியத்துக்கு ஒரு தளம் வேணும். தமிழ் தேசியத்தை விட்டு வேறு எந்த கட்சியும் போக முடியாது. தமிழர் நலன், தமிழ் அரசியல், தேசிய தலைவர் பிரபாகரன் அரசியல், விடுதலை புலி அரசியல், தமிழீழ அரசியல், இதுக்கு கட்சியே இல்லை. தமிழர்கள் ரொம்ப பாவம் பண்ணவும் சார். காரணம், இவர்களுக்கான தலைமை தப்பாக இருக்குது, தொண்டை சரியாக இருக்கான். திமுக அதிமுக எல்லாம் அப்படி தான். தொண்டை சரியாக இருக்கான், தலைமை தப்பாக இருக்குது. இதுதான் நாம் தமிழருக்கும் சாபக்கேடு. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.